ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நல்ல சுவையான முட்டை கிரேவி தாங்க பண்ண போகிறோம். முட்டை கிரேவி பார்த்திங்க அப்படின்னா நல்லா சுட சுட சாதத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி சப்பாத்தி அந்த மாதிரி பரோட்டா அந்த மாதிரி வச்சு சைடிஷாக சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை மாதிரி ஒரு முறை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் மீண்டும் செய்ய தூண்டும். அவ்வளோ அருமையான ருசியில் வாங்க பார்க்கலாம். வீடியோக்கு போக முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு 6 முட்டை எடுத்திருக்கேன். அதை ரைஸ் குக்கரில் நல்லா அவிய வச்சிடறேன். நல்ல முட்டை பார்த்திங்க அப்படின்னா அரை குறை வேக்காட்டில் எடுத்துடக்கூடாது, நல்லா அவிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு உடையாமல் கிடைக்கும். இப்போ நல்லா அவிஞ்சிருச்சு, முட்டை தோலெல்லாம் உரிச்சிருச்சு. இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நேராக ஒன்று போல் சைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை முட்டையை ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. விட்டுட்டு எப்போவுமே நம்ம முட்டையை ஃப்ரை பண்ணும் போது தீயை சிம்லே வச்சுக்கோங்க. அப்போ தான் வெடிக்காது, தெரிக்காது. இல்லைன்னா டப்பு டப்புன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். சிம்மோட்லேயே வச்சுட்டே நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பின்பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதே மாதிரி நாம் பெரட்டி போட்டுக்கணும். ஃபஸ்ட்டே நீங்கள் மஞ்சள் கருவு கீழே இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா தெறிக்க ஆரம்பிச்சிடும். இது பின்னாடி நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்படி போட்டிங்க அப்படின்னா அவ்வளோவா தெரிக்காது. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் சிம்லேயே வச்சுட்டே தான் இதை பண்ணணும். இல்லைன்னா மேலெல்லாம் தெரிச்சிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 பக்கமும் ஃப்ரை ஆயிடுச்சு. இதை கொஞ்ச நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல மஞ்சள் கருவு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நகட்டி பாருங்கள். உடையாமல் வந்துச்சு அப்படின்னா ஃப்ரை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. மாற்றிட்டு அதே கடாயில் இன்னும் 1.5 டீஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்துக்கோங்க. அந்த நம்ம ஃப்ரை பண்ண ஆயில் வேஸ்ட் ஆகாது. அதோட கடுகு கொஞ்சமாக பார்த்திங்க அப்படின்னா சீரகம், இதை 2ஐயும் சேர்த்துக்கோங்க. அது நல்லா வெடித்து வரும்போது 1 கப் நிறைய பார்த்திங்க அப்படின்னா வெங்காயத்தை நல்ல குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை நல்ல பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைஸில் தான் நீங்கள் கட் பண்ணணும். நல்லா பொட்டி பொடியாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கும் நம்ம காரத்துக்காக மிளகாய் பொடி சேர்த்துக்கிறோம், கொஞ்சம் மல்லிப்பொடி சேர்த்துக்கிறோம், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறோங்க. நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும் தான் உப்பு சேர்த்துருக்கோம், குழம்புக்கு இன்னும் உப்பு சேர்க்கல. அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பார்த்திங்க அப்படின்னா வாசனைக்காக கொஞ்சமாக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு விழுதுகள் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாடை போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது 2 நீல வாக்கில் கட் பண்ண மிளகாயை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி அடி பிடிக்காத அளவு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதோட ஒரு 4 தக்காளி எடுத்துக்கிறேன், குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் அப்படியே சேர்க்காமல் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்தால் தான் நம்மளுக்கு கிரேவி அதிகமாக கிடைக்கும். அதிலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. இது கிரேவி மாதிரி தான் இருக்கும். அதனால் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா குழம்பு மாதிரி ஆகிடும். அதனால் அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் அரைச்ச தேங்காயை சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் பால் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான கிரேவி ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் வீட்டில் மசாலா ரெடி பண்ணி வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த மசாலாவில் 1 ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். எதுக்காக முன்னாடியே சேர்க்கலை அப்படின்னா அதோட ஃப்ளேவர் மாறிடும். அதனால் நான் முன்னாடியே இந்த மசாலா பொடியை நான் சேர்த்துக்கலை.
இது வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலாவை சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அந்த வாடை வந்து மசாலா போட்ட வாடல் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அதனால தான் நான் இடையில சேர்க்குறேன். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து கொதிக்க விட்டுருக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி மூடி போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இப்போவும் நீங்கள் வந்து தீயை வந்து சிம் மோட்லேயே தான் வச்சுக்கணும், ஏன்னா அடி பிடிச்சிடும். அதனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டையை அதோட சேர்த்துடலாங்க. இருக்கக்கூடிய முட்டை அத்தனையும் பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து இதில் சேர்த்துட்றோம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மெதுவாக வந்து பிரட்டி விடுங்க. அந்த மஞ்சள் கரு வந்து கீழே விழுந்துடக்கூடாது. எக்ஸ்ட்ரா வந்து மஞ்சள் கலவு வந்து நகண்டு போயிடுச்சுன்னாவே கிரேவி வந்து டேஸ்ட் இருக்காது, வேறு மாதிரி வந்து டேஸ்ட் ஆகிடும். இந்த முட்டையில் இருக்கக்கூடிய மஞ்சள் கருவோ அப்படியே தான் இருக்கணும். இந்த மாதிரியே வச்சு மெதுவாக வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ எல்லா முட்டையுமே பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி பின்னாடி வந்து கொஞ்சம் நல்லா வந்து அந்த குழம்போடு படுற மாதிரி நல்லா வந்து கிரேவியோடு படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக மல்லித்தலைகளை வந்து இந்த மாதிரி மேலே தூவி விட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டில் வந்து முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், மீண்டும் மீண்டும் செய்ய தோண்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.